Hello students, நாம் இந்த செஷன்ஸில் பார்க்க போகிறது பார்ட் 2ல் ஜாப்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு. வாங்க பார்க்கலாம். ஜாப்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு. ஸோ எக்கனாமிக்ஸ் டிகிரி தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப், எக்ஸலண்ட் ஜாப் காத்துட்ருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, an array of employment opportunities is available in economics field. ஸோ வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு கம்ப்ளீட் பண்ண வரவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்றாங்க. Meritorious candidates can get excellent job opportunities after successfully completing their BA or MA in economics. So you know BA, Bachelor of Arts, UG degree, MA, Master of Arts, PG degree. So BA and MA graduates in economics complete பண்ணவங்களுக்கு எக்ஸலண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுவும் கிராஜுவேட்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு வேலை வாய்ப்பு காத்திருக்கு. பர்டிகுலர்லி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன செக்டார்ஸ், அதாவது கவர்மெண்ட் செக்டார்ஸ் ஆர் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவர்மெண்ட் செக்டார்ஸ் எக்கனாமிக் கிராஜுவேட்ஸ் கேன் கெட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் இன் த கவர்மெண்ட் செக்டார்ஸ். ஸோ கிராஜுவேட்ஸ், எக்கனாமிக் கிராஜுவேட்ஸ் ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ஸில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்தியன் சிவில் சர்வீசஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ், அதாவது இந்திய குடிமை பணிகள், IICS. நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ், இந்திய பொருளாதார சேவைகள். ஸோ செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆல்ரெடி நோ தட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னது? இந்திய ரிசர்வ் வங்கி பணிகள். ஸோ காயின்ஸ், கரன்சி பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த செக்டார்ஸில். ஓகே, நேஷ்னல் சாம்பிள் சர்வே. ஸோ நேஷ்னல் சாம்பிள் சர்வே, தேசிய மாதிரி ஆய்வு பணிகள், NSS. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பொருளாதார அலுவலக அமைச்சகத்தின் பணிகள். பிளானிங் போர்டு, ஆல்ரெடி நோ தட் பிளானிங் போர்டு. பிளானிங் போர்டுனா என்னது? திட்டமிடல் ஆணையம். பிளானிங் கமிஷன்ஸ், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேயும் இன்க்ளூட் ஆகுது, தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்லேயும் இருக்குது பிளானிங் கமிஷன்ஸ். ஸோ பிளானிங் கமிஷன்ஸ் நவ் வி ஆர் கால் நேம் எஸ் நிதி ஆயோக், NITI, நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியா. ஸோ நிதி ஆயோக், ஸோ பிளானிங் கமிஷன்ஸ். ஸோ அந்த செக்டார். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், NCAER. So that is that National Council for Applied Economic Research. ஸோ இதில் பர்டிகுலர்லி என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், பொருளாதார ஆராய்ச்சிக்கான தேசிய கவுன்சில் பணிகள். ஸோ இந்த செக்டர்ஸில் இருக்குது. அண்ட்
National Institute of Public Finance and Policy. National Institute of Public Finance Policy. That means பொது நிதி மற்றும் கொள்கைக்கான தேசிய நிறுவனம். ஸோ அதர் தென் கவர்மெண்ட் செக்டார்ஸ், இது இல்லாமையும் கவர்மெண்ட் செக்டார்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் செக்டார்ஸுடைய கான்செப்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ பணிகள் காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ கவர்மெண்ட் செக்டர் பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் பிஏ அண்ட் எம்ஏ ஆஃப்டர் தட் எக்கனாமிக் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரைவேட் செக்டர்ஸில் வேலை வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்றத இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஆல்சோ வெயிட்டிங் இன் த ப்ரைவேட் செக்டார்ஸ், NGO, non-governmental organizations, and international aid agencies. The firms like World Bank, Asian Development Bank, IMF, and other development banks, aid agencies, financial consultancy firms are hiring the economic graduates for their various positions. So private sectors la பொறுத்த வரைக்கும் the so many agencies including that means development, Asian Development Banks, World Bank, ஸோ இது எல்லாமே நிறைய கேட்டகரி பொசிஷன், வேரியஸ் பொசிஷன்ஸ் பொருளாதார கிராஜுவேட்ஸுக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கு. ஒன் கேன் அஸ்யூம்ஸ் இன் திஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஸ் எக்கனாமிஸ்ட். ஸோ இந்த அமைப்பு சார் நிறுவனத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேட்டகரி இருக்குது? எக்கனாமிஸ்ட், எக்கனாமிக் அட்வைசர், எக்ஸிக்யூட்டிவ், அனலிஸ்ட், கன்சல்டன்ட், ரிசர்ச்சர்ஸ், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், எக்கனாமிக் ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட். இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, as far as salary is concerned, lot of candidates are hired through campus placement. So after +2 முடித்த பிறகு டிகிரி லெவல் பிஆர் எம்ஏ, ஸோ டிகிரி லெவல் படிக்கும்போதே ஃபைனல் இயர்ஸில் கேம்பஸ் இன்டர்வியூவில் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைக்கப்பெறும். ஸோ அதில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யுவர் ஜாப், இல்லையா? ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லலாம். த ஆவரேஜ் சேலரி இஸ் ₹4 to 8 lakh per annum. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு சேலரி வந்து 4 to 8 வரைக்கும் அவருக்கு சேலரி கிடைக்குது, லேக். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறோம். But for the deserving candidates, the field opens plethora of options and remuneration is also beyond expectations. ஸோ கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த பர்சன்ஸ் கிடைச்சிக்க பெற்றுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நிறைய ஊதியம் கிடைக்க பெறுது. ரெமுனரேஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், அவங்க எதிர்பார்க்குற ஊதியம் வந்து கிடைக்க பெறலாம். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃபீல்ட் லைக் அக்கௌண்டன்சி, actuarial, banking, insurance also open many job opportunities. ஸோ தேர்ந்தெடுத்துறவங்க இந்த ஃபீல்ட் லைக் அதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, actuarial, பேங்கிங், இன்சூரன்ஸ், ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ்லேயும் என்ன இருக்கு, நிறைய வேலைவாய்ப்புகள் காத்துட்ருக்கு. Economics employment opportunities. The various fields are offering better job opportunities after passing BA or MA in economics. ஸோ எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தை முடித்தவங்க ஸோ நிறைய பெட்டர் ஜாப் வந்து கிடைக்க பெறலாம், அதுவும் ஆஃப்டர் பாசிங் BA ஆர் MA இன் எக்கனாமிக்ஸ். சம் ஆஃப் த ஹை டிமாண்ட் செக்டர்ஸ் ஆர் கிவன் பிலோ வேர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் ஹியூஜ். ஸோ எந்த மாதிரியான ஹை டிமாண்ட் செக்டர்ஸ்லாம் எந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் பெட்டர் ஜாப் ஆஃபர் நம்ம பார்க்கலாம் என்னென்ன. ஸோ கரியர்ஸ் ஃபார் அன் எக்கனாமிஸ்ட். ஸோ எக்கனாமிஸ்ட் படித்தவங்க அந்த BA MA
ஸோ இந்த லெவலில் கேட்டகரியை ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வி ஆர் கால்டு தட் மீன்ஸ் எக்கனாமிஸ்ட், கெரியர்ஸ் ஃபார் அன் எக்கனாமிஸ்ட், பொருளியல் அறிஞர் அப்படின்ட்டு அவரை அழைக்கப்பெறுவாங்க. ஸோ அதில் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரியான ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குறோம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், அது ஒரு ஃபீல்டு இல்லையா, செக்டர்ஸ். அதில் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கமோடிட்டிஸ் புரோக்கர், ஸோ கமோடிட்டிஸ் பொருட்கள் அப்படின்றோம் இல்லையா, ஸோ அதை இடையீட்டாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருட்களின் இடையீட்டாளர் கமோடிட்டிஸ் புரோக்கர், நிறைய கமோடிட்டிஸ் இருப்பாங்க, அதை தட் மீன்ஸ் பையிங் அண்ட் செல். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்குது. பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஸோ பேங்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நோ தட். ஸோ வங்கி நிர்வாக பயிற்சியாளர், ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், நிதி ஆய்வாளர், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். எக்கனாமிக் ஃபார்காஸ்டர், எக்கனாமிக் ஃபார்காஸ்டர், பொருளாதார கணிப்பாளர். ஸோ கணிப்பு இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு, ஓகேவா, எக்கனாமிக் ஃபார்காஸ்டர். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், முதலீட்டாளர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். லோன் கவுன்சிலர், ஸோ கடன் ஆலோசகர், லோன் கவுன்சிலர். செக்யூரிட்டிஸ் அனலிஸ்ட், பத்திரங்கள் ஆய்வாளர், செக்யூரிட்டிஸ் அனலிஸ்ட்னா பத்திரங்கள் ஆய்வாளர். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் லைன். ஓகே, த நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார். கிளைம்ஸ் எக்ஸாமினர், கிளைம்ஸ் எக்ஸாமினர் அப்படின்னா என்னென்னா கோரிக்கை ஆய்வாளர், கிளைம்ஸ் எக்ஸாமினர். ஃபாரின் ட்ரேட் அனலிஸ்ட், வெளிநாட்டு வர்த்தக ஆய்வாளர், ஃபாரின் ட்ரேட் அனலிஸ்ட். டேக்ஸ் ஆடிட்டர், ஸோ ஆடிட்டர் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம், டேக்ஸ் ஆடிட்டர், ஸோ வரி ஆய்வாளர். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர், பொது நிர்வாக அலுவலர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டண்ட், சட்ட உதவியாளர். ரீஜனல் ஆர் அர்பன் பிளானர், மண்டல மற்றும் நகர திட்ட வரைவாளர். ஃபினான்ஷியல் பிளானர், நிதி திட்ட வரைவாளர். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஃபீல்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். த நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குறோம் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர், ஸோ பேராசிரியர், ப்ரொஃபஸர் உங்களுக்கு தெரியும், ஸோ பேராசிரியர். டெக்னிக்கல் ரைட்டர், தொழில்நுட்ப எழுத்தாளர், டெக்னிக்கல் ரைட்டர். ஜேர்னலிஸ்ட் ஆர் காலம்னிஸ்ட், பத்திரிகையாளர் ஆர் கட்டுரையாளர். டீச்சர், ஆசிரியர். ஹையர் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், உயர்கல்வி நிர்வாகம். எஜுகேஷ்னல் டெலிவிஷன் அட்வைசர், கல்வி தொலைக்காட்சி ஆலோசகர். இன்ஃபர்மேஷன் அனலிஸ்ட், தகவல் ஆய்வாளர். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்குறோம் பிஸ்னஸ். மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், அங்காடி ஆராய்ச்சி ஆய்வாளர். ரீட்டைல் பையர், சில்லறையாக வாங்குபவர், ரீட்டைல் பையர். ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், பணியாளர்கள் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான சிறப்பு பயிற்சியாளர், ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டாஃப் ட்ரைனிங் சென்டர், ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ஸோ அதுதான் எஸ்டிசி. இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங் ட்ரைனிங், இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங் ட்ரைனிங். காப்பீடு எழுத்துறுதி பயிற்சியாளர். மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், மேலாண்மை ஆலோசகர். ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்,
உத்திகளை திட்டமிடுபவர், உத்திகளை திட்டமிடுபவர். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், வணிக நிர்வாகி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ